ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி ஹாப்பி டேஸ்ட் பட்ஸில் ஒரு சாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தஹி பூரி அண்ட் தஹி பூரிக்கு தேவையான 2 சட்னி, ஸ்வீட் அண்ட் சார் சட்னி அண்ட் க்ரீன் சட்னி. இதுதான் எந்த ஒரு சாட்டுக்குமே ஒரு பேசிக் சட்னிஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட் அண்ட் சார் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 60 கிராம்ஸ் டேட்ஸு சீட்ஸ் எடுத்து சேர்த்துருக்கேன். அண்ட் 60 கிராம்ஸ் வந்து புளி அண்ட் கூடவே 75 கிராம்ஸ் அளவுக்கு பவுடர் ஜாகரி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். நல்லா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக. இது நல்லா சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். கூல் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு 6 to 7 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். இது நல்லா 6 மினிட்ஸ் அளவுக்கு கொதிச்சிருச்சு. எல்லாமே சாஃப்டாக வெந்துருச்சு. பாருங்கள், டேட்ஸை கட் பண்ணால் அப்படியே சிலிக்கான் ஸ்பாட்டுலாலேயே கட் ஆகுது. ஸோ இதை வந்து நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை ஒரு சீவில் பாஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏதாவது திப்பி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நின்றுடும். ஸோ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டாச்சு. இந்த ஃபில்டர் பண்ண Tamarind dates எக்ஸ்ட்ராக்டை ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் போல் எடுத்திருக்கேன். அண்ட் அகெயின் இதை வந்து உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ரோஸ்டட் cumin பவுடர், 1 டீஸ்பூன் சாஃப்ட் பவுடர் இல்லைனா சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் இல்லைனா சுக்குத்தூள்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சு இல்லைனா வந்துட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் போல் நல்லா கொதிச்சிருச்சு. கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கூல்டவுன் ஆன பிறகு நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் டைட்டாக ஸ்டோர் பண்ணிங்கன்னா தாராளமாக 15 days to 20 days நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 1 month கூட யூஸ் பண்ணிக்கலாம். கட்டா மீட்டா சட்னி இப்போ ரெடி. ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னிக்கு ஒரு கைப்பிடி புதினா, பூண்டு 3 பல், சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா, 2 கைப்பிடி கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது நமக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், சாட் மசாலா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். கூடவே லெமன் ஜூஸ். இது வந்து கலர் வந்து அந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இதை ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னி ரெடி, அவ்வளவுதான். அண்ட் இதில் வந்து மெயினாக நான் சொல்லணும்னு நினச்சது, கோரியாண்டரோட ஸ்டெம்ஸை வந்து கட் பண்ணி போட்டுறாதீங்க. அது சூப்பராக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தஹி பூரி ஜஸ்ட் அசம்பிளிங் தான்.
அதுக்கு பானிபூரி இருக்கு இல்லையா, அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டோ இல்லை ரெடிமேட் வாங்கி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் இதுக்குள்ளே ஃபில்லிங்க்கு ஜஸ்ட் plain mashed potato வித் சால்ட். இப்போ இதை ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே காஷ்மீரி சில்லி பவுடர் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். அண்ட் கூடவே சாட் மசாலா, க்ரீன் சட்னி, sweet and sour chutney. This again according to your taste bud நீங்கள் வந்து வேரி பண்ணிக்கலாம். இப்போ கர்டு நல்லா திக் கர்டு வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நம்ம வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். இல்லை and save. அவ்வளோதாங்க, தஹி பூரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம பண்ண 2 சட்னி வச்சுட்டு நம்ம நிறையவே சாட் பண்ணலாம். இதில் ஒன் ஆஃப் த சாட் இது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.